பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருவரும் தலைவர்களை வணங்கி திருவெட்டூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய கோட்டையாக விளங்கிய சட்டமன்ற தொகுதி திருவெட்டூர் சட்டமன்ற தொகுதி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவுச்சவர் திரு மாதவரம் வி மூர்த்தி அவர்களே, உங்களுடைய இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற அறிவுச்சாளர் திரு குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில முஸ்லிம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் இந்த திரளாக குழுமிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, மீனவ நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் விரைவாக வர இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இந்த திருவெட்டூர் சட்டமன்றத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சார்பாக அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுகர் திரு குப்பன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதேபோல இந்த திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக திரு மாதவரம் வி மூர்த்தி அவர்களை வேட்பாளர் அறிவித்திருக்கின்றோம். அறிவிச்சவர் திரு வி மூர்த்தி அவர்களுக்கும் அறிவிச்சவர் திரு கே குப்பன் அவர்களுக்கும் 2 லட்சத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மீனவ நண்பர்களின் சின்னம், தொழிலாளரின் சின்னம், ஏழைகளின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். ராட்டள சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யணுமா இருவரும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஸ்டாலின் 2 மாசத்துக்கு முந்தி தெரிவிச்சார். அந்த 2 மாதத்துக்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டார். பத்திரிகை வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக. எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, அவருக்கு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரலன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும். அதான் ஒரிஜினல் கூட்டணி. அப்படி அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இயற்கையான கூட்டணி. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அடிமை கூட்டணி. அடிமை கூட்டணி தானே. ஸ்டாலின் அவர்களே, 20 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. 20 நாட்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க. அதுவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குமா இருக்காதா என்று வார்த்தை போர் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில் வந்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில பொறுப்பாளர் ஒரு கருத்தை சொல்றார். உடனே திமுக கட்சியை சேர்ந்த அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் ஒரு கருத்தை சொன்னார். இப்படி 20 நாட்கள்
வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு 20 நாட்களா பல்வேறு அந்த கட்சியில கூட்டணி கட்சிகளெல்லாம் தினந்தோறும் அழைத்து பேசி கடைசியில யாரெல்லாம் 10 வருஷம் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார்களோ அந்த கட்சிக்கெல்லாம் ஸ்டாலின் வேட்டு வச்சுட்டார், ஆப்பு வச்சுட்டார். உண்மைதானே? அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தாங்கி பிடித்த கட்சிகளுக்கு ஒரு சீட்டு குறைவு. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் வழங்கப்பட்ட சீட்டை விட குறைவா கொடுத்துட்டாங்க. ஆனா புதுசா ஒருத்தர் போய் சேர்ந்தார். எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் யூடியூப்ல அழகா பேசினார். விலை போகாதவரு விலை போக வச்சாங்க. 1 கோடிக்கு போறத 10 கோடிக்கு விலை ஏத்துறாங்க. அது மாதிரி நம்ம பேரை சொல்லி எவ்வளவு சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு தெரியும். ஆக திமுக முட்டு கொடுத்த கட்சிக்கெல்லாம் சீட்டு குறைவு. 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு குரல் கொடுத்த கட்சிகள் எல்லாம் அங்கே போட்டியிடுகின்ற இடம் குறைத்து கொடுக்கப்பட்டது. இதுதான் திமுக உண்மை முகம் என்பதை அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு கூட்டணி கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவர் கூட்டணி பேசிட்டு வெளியே வரும்போது பேட்டி கொடுக்கிறார். சிரித்துக் கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன், அழுது கொண்டே அவர் கொடுத்த பேட்டி தான். அப்படின்னா அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி எதிர்பாருங்க. முரண்பட்ட கூட்டணி. மகிழ்ச்சியோட அந்த கூட்டணியில அந்த முக்கிய கட்சிகள் இல்ல. ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மகிழ்ச்சியோட நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கின்றன. நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், அடிக்கடி தொலைக்காட்சியில் பேசுறாரு, பத்திரிகையில பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஏவுக்கு தான் கூட்டணியா? தேர்தல் எங்க நடக்குது? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல யார் மாநில அரசு அமைக்க வேண்டும், எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல். ஆனா ஸ்டாலினுக்கு அது கூட தெரியல. அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்றோம். பொம்மை முதலமைச்சர் சொல்றோம். ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுதாவது தெரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு தெரிகிறது கூட, சாதாரண மக்களுக்கு தெரிகின்ற உண்மை கூட, இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க தெளிவுபடுத்தி விட்டோம். எங்க கூட்டணியில் அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும். அண்ணா திமுக தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்குது. அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டது. முதலாக நம்ம கூட்டணி அமைச்சு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஹோட்டல்ல நிருபர்கிட்ட பேட்டி குடிக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தியாச்சு. ஸ்டாலினுக்கு நம்முடைய அதிமுக அரசு ஆண்டபோது குறை சொல்ல முடியல, அதிமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியல, அதிமுக கட்சி மீது குறை சொல்ல முடியல. அதனால நம்மை அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு தகுதி கிடையாது. திரான தெம்பு இல்லாத கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். உனக்கு தெம்பு திராணி இருந்தா எங்களை பத்தி பேசுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். நான் அடிக்கடி பேசிட்டே இருக்கிறேன், சொல்லிட்டே இருக்கிறேன். மடியில கனமில்ல, வழியில பயமில்ல ஸ்டாலின் அவர்களே. உங்களை போல டெல்லியில விமான நிலையத்துக்கு போய் விமானம் ஏறினாவே போதும். எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டார், எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டார். டெல்லி போனா என்னையா தப்பு? என்ன தப்புங்க? பயம், பயம். அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊழல போய் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் இருக்கிறது சொன்னா நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அலறிக் கொண்டிருக்கின்ற காட்சியை ஸ்டாலினுடைய உணர்வு தெரியுது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியுது கூட ஸ்டாலினுக்கு தெரியல. அவரை நாட்டுடைய முதலமைச்சரான நாடு என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களுக்கு உண்மை புரிந்து விட்டது.
விழித்துக் கொண்டவர்களெல்லாம் பிழைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு தமிழகம் விழித்துக் கொண்டு விட்டது. திமுக என்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே குரல் மக்களோட திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை. ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் தான் கூட்டணி வச்சிருந்த 2010 1999 கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல நாடாளுமன்றத்தில். திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்ததுல. அப்போ பாரதிய ஜனதா நல்ல கட்சி. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப பாரதிய ஜனதா நல்ல கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு இதே கொள்கை தான், இன்றைக்கும் அதே கொள்கை தான். அதில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கலாம், அந்த கட்சியுடைய தலைவர்கள் மாதிரி இருக்கலாம், ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை அப்படியே தான் இருக்குது, மாறல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா அந்த கட்சி மோசமான கட்சி. மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஸ்டாலின் அவர்களே, இந்திய வரலாறுலேயே இன்றைக்கு நம்முடைய நாட்டுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மோடி அவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டை வல்லரசு நாடாக உருவாக்கி பாடுபடுகிறார். இன்றைக்கு உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்து திறமையை கொடுத்து இந்திய மக்களுடைய உயர்வை நிலைநாட்டியவர். ஏன் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கருப்பு கொடி காட்டினீங்க, கருப்பு பலூன் விட்டுனீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை கொடை பிடித்தார். வெள்ளை கொடை பிடித்த வேந்தர் இன்றைய முதலமைச்சர், ரட்டை வேட போடுகின்ற தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர். பிறகு பல்வேறு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து ரத்தன கம்பளம் விரிச்சு இன்றைக்கு பல மத்திய அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது கலைவாணர்கள். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்த ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக அப்படி அல்ல. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தோம். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது. உடனடியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. உனக்கு தில்லு திராணி இருந்தா ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைக்க முடிஞ்சதா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயங்களை காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு காவிரி நதிநீரை நம்பி இன்னைக்கு டெல்டா மாவட்டம் இருக்கின்றது. காவிரி நதிநீரை நம்பி 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்தவுடன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்த அரசு கட்சி அண்ணா திமுக கட்சி. பிறகு பாரதிய ஜனதா அரசாங்கம் நாம் கொடுத்த அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுத்தது. இது அண்ணா திமுக சாதனை. திமுக நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விதிவிலக்கு பெறப்படும் என்று சொன்னாங்க. நீட்டுக்கு விதிவிலக்கு பெறவும் சொன்னாங்களா? திரு உதயநிதி அவர்கள் நீட்டு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. நீட் விலக்கை பெற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்துடைய துணை வேண்டும். அத நாடாளுமன்றத்தில் பேசுறீங்களா? நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்களா?
இல்லையே. அந்த தெம்பு திராணி அங்க கிடையாது. இந்த முதலமைச்சருக்கு தெம்பு திராணி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கிடையாது. இப்பொழுது என்ன சொல்றாரு? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொல்லிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொன்னாரு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற இன்றைக்கு காந்தி செல்வன் என்ற நாடாளுமன்ற மத்திய சுகாதார இணையமைச்சராக இருந்தாரு. அப்பதான் நீட்டே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது அவர்கள் தான், எதிர்ப்பு தான் அவரு தான். எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. கொண்டு வந்ததோ திமுக காங்கிரஸ், எதிர்ப்பதோ திமுக காங்கிரஸ். ஆக இப்படி சட்ட வேணும் போடுகின்ற கட்சி இந்த நாட்டுக்கு தேவைங்களா? இன்றைக்கு கடந்த தேர்தலில் வேண்டும் என்ற திட்டமிட்டு இளைஞர்களை பெற்றோர்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டு அவர்களை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முயற்சி எடுக்கல. நான் சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து விட்டது, அதனால எங்களால ஒண்ணு செய்ய முடியல. அத்தையா நாங்களும் சொன்னோம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை எதிர்த்து மாநில அரசு ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நாங்களும் சொன்னோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பொய்ய பொருந்துற மாதிரி செய்ய, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருத்திருந்து முடிக்குமா? அப்படி மக்களிடத்தில் பொய்ய திருப்பி திருப்பி பேசி மாணவர்களை பெற்றோர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு இந்த நீட் ரகசியத்தை சட்டமன்றத்தில் போட்டு உடைச்சிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று மக்களை எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நாட்டை சுரண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை சுரண்டுவதை அனுமதிக்க முடியுமா? இன்னைக்கு ஆட்சியா செய்யறாங்க, ஆட்சி செய்யறாங்களா? எல்லா ஊழல், எல்லா துறையிலும் ஊழல், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் திமுக தாரக மந்திரம். இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் அவள் இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின எப்படியாவது கட்சிக்கு தலைவராக்கணும் பார்த்தார். அவர் இறந்த பிறகு அதை ஆக்கிட்டார். அதே நேரத்தில் அவருடைய வாரிசார் திரு ஸ்டாலின் அவர்களை அப்பொழுது உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று பார்த்தார். அதையும் செஞ்சு முடிச்சாங்க. இப்போ அதே வழியில் வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களை முதல்ல எம்எல்ஏ ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். திமுக கட்சிக்கு மாநில இளைஞர் செயலாளர் கொடுத்திருக்கிறார். ஆக திமுக என்பது கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம் என்பது திமுக. ஆக பிரித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவைங்களா? வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜ பரம்பரையா, அரச பரம்பரையா? அவர்தான் ஆள வேண்டுமா? ஏன் இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? கையெழுத்து போட்டா செல்லாதா? இனி தமிழகத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடாது. அதற்கு நடவடிக்கை தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு குடும்பம் இப்படியே இருந்தால் சர்வாதிகாரமாக மாறிவிடும். இன்னைக்கு கொள்ளையடிக்கின்ற குடும்பத்தை ஓட ஓட இந்த தேர்தல் மூலமாக விரட்டை அடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கல, அவர் முதலமைச்சர் ஆவதற்கு இந்த தேர்தலில் அவர் வாக்கு சேகரிக்கல. தன்னுடைய மகன் உதயநிதி முதலமைச்சராக வேண்டும், அதுதான் அவருடைய திட்டம். அதனால நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது 100% முடியாது. ஆனால் எப்படியாவது தில்லுமுள்ளு செஞ்சு பல கட்சிகளை ஒன்றாக இணைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அது ஒருபோதும் நடக்குமா? திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இனி திரு கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டை ஆண்டா நாடு சுடுகாடாயிரும். நாட்டு மக்களை சுருண்டது போதும். இனி அந்த குடும்பத்திற்கு இடமில்லை என்பதை மக்கள் முடிவு செய்துவிட்டார் என்பதை இந்த தேர்தல் மூலமாக நாட்டு மக்களுக்கு இந்த வாக்காளர் பெருமக்கள் உணர்த்துவார் என்று நன்றாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு எல்லாத்திலையும் ஊழல். இந்த டாய்லெட் அதுல பராமரிக்கிறதுல ஊழல் கேவலம். நல்லா எண்ணி பாருங்க. டாய்லெட்
பராமரிப்பதில் மாநகராட்சியில் ஊழல். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவைங்களா நாட்டுக்கு? இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா, மதுரையில திமுக அரசாங்கம் தான் இருக்குது, திமுக மேயர் தான் இருக்காரு. அங்க 200 கோடி வரி வருவாயில முறைகேடு நடைபெற்றதா இந்த திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. திமுக மேயர் ராஜினாமா பண்ணிட்டார், மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா மேயர் எந்த நடவடிக்கை எடுக்கல. மேயருடைய கணவரை அப்படியே அரஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் சிறையில் வச்சு வெளியிட்டாங்க. இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலைமை. மதுரையில் ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு வரி. பன்னிக்கு போட்ட வரி கூட கொள்ளையடிக்கிற ஆட்சி வேணுங்களா? உலகத்தில் பன்னிக்கு போட்ட வரியில கூட ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசு. அங்கதான் இல்ல, திண்டுக்கல்ல ஊழல், காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, கோயம்புத்தூர் பிரச்சனை, திருநெல்வேலியில் பிரச்சனை. இதெல்லாம் மேயர்கள் பங்கு பிரிப்பதில் பிரச்சனை. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகத்தில் தொடர வேணுங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லு, ஸ்டாலின் கேட்க வேணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மீது வரி சுமத்துவது எதுக்கு? அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் வீட்டு வரி செலுத்துறாங்க, கடை வரி செலுத்துறாங்க. ஆக அந்த வரியின் மூலமாகத்தான் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படைகள் செய்து தர முடியும். உள்ளாட்சி அமைப்பு என்பது உயிர் நாடி மாறி, ஒரு மனிதருக்கு உயிர் எப்படியோ அது போல மக்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வது அந்த உள்ளாட்சி அமைப்பு. அந்த உள்ளாட்சி அமைப்புல இவ்வளவு பெரிய குளறுபடி, இவ்வளவு பெரிய முறைகேடு நடைபெற்று சொன்னால் இந்த ஆட்சி தொடர்ந்தா எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை எண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி 100%. ஒவ்வொரு வருஷமும் 6% கூடுதல் வரி நேற்று தினம் அறிவிச்சிட்டாங்க. போன வருஷம் 6%, இந்த வருஷம் 6%. இப்போ 112% வரி வசூல். அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட 112% வீட்டு வரி உயர்வு. கடைக்கு வரி 180% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. அதே போல மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க, ஆண்டுக்கு 5% வரி உயர்வு. 3 ஆண்டுல 15% உயர்வு. ஆக 67% வீட்டு கரண்ட் பில் உயர்ந்து விட்டது. இன்னைக்கு கரண்ட் தொட்டா தான் ஷேக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாலே ஷேக் அடிக்குது. அந்த நிலைக்கு இன்னைக்கு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. உண்மைதானே? கடுமையான மின்கட்டண உயர்வு. இதை பற்றி கவலை இல்ல. விலைவாசி உயர்வு. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில அரிசி விலை என்ன சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு 1 கிலோ 30 ரூபாய் உயர்ந்து போச்சு, அரிசி விலை, சாப்பாட்டு விலை. அதே போல எண்ணெய் விலை 1 கிலோ 60 ரூபாய் உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு 60 ரூபாய் உயர்ந்து போச்சு. பருப்பு விலை கிட்டத்தட்ட 55 ரூபாய் உயர்ந்து போச்சு. ஆக இன்றைக்கு உணவுப் பொருள் விலை அதிகரிச்சு விட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்ற 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க போய் கூட்டுறவு துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு துறையின் மூலமாக அதை விநியோகம் செஞ்சு விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதையெல்லாம் கவலையே இல்லை. யார் எக்கேடி கட்டு போனா என்ன, தான் குடும்பம் இருந்தா போதும், குடும்பம் செல்வ செழிப்பா இருந்தா போதும் செய்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். இதுதான் இப்படி இருக்குன்னா டாஸ்மாக் நல்லா தெரியும். 10 ரூபா தெரியுங்களா? 10 ரூபாய் எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா 10 ரூபாய ஞாபகப்படுத்துறது திமுக ஆட்சியில. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6000 மதுக்கடைகள் இருக்குது, 6000 டாஸ்மாக் கடை. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு கிட்டத்தட்ட 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல சுமார் 24,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வசூல் பண்ணதிலே 24,000 கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆதாரத்தோடு இன்றைக்கு கையில் வச்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தா அதை தூசி தட்டி எடுத்து இன்றைக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட ஸ்டாலின் வருமானமே இல்லைங்கிறாரு.
ஆனா பேனா வைக்கிறதுக்கு எங்க இருந்து வருமானம் வந்து? எழுதாத பேனாவை நடுக்கல்ல கொண்டு வைக்கிறார். அப்பா நினைவா யார் விட்டு பணம்? உங்களுடைய வரி பணங்க. சரி வெயிங்க வேணாங்கள. திரு கருணாநிதி குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. எவ்வளவு கோடி? நல்லா சத்தமா சொல்லுங்க, நாட்டு மக்களுக்கு தெரிய வேணும். திரு கருணாநிதி குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி. அந்த பணத்தில் எடுத்து போய் உங்க அப்பா நினைவா ஒரு நடுக்கடல்ல பேனா வையி, எழுத ஒரு மலையே கட்டு. யாரு வேண்டாங்கிறான்? ஏங்க எழுதாத பணம் எங்க வச்சா என்ன? சரி உங்க அப்பாவுக்கு நினைவு மண்டம் கட்டினீங்க, ரைட், ஒத்துக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் வைங்க, யாரு அதுக்கு அவருடைய நினைவு மண்டத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடி ரூபாயில ஒரு பேனா வைங்களே, நினைவு சின்னமா. யார் வேண்டாங்கிறா? எழுதாத பேனாவுக்கு எதுக்கு 82 கோடி? இவருதான் இப்படின்னா இவர் மகன் அதோட கார் பந்தயம் நடத்துறார். நாட்டுக்கு அது அவசியமா? கார் பந்தயம் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு தமிழ்நாட்டில் கார் பந்தயம் நடத்திட்டு இருக்கார். இப்படிப்பட்ட பொறுப்பற்ற ஆட்சி தேவைங்களா? மக்களுடைய வரிப்பணம் ஊதாரி செலவு செய்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட இப்ப அண்மையில அமலாக்கத்துறை இன்றைக்கு அவர் சோதனை செய்கின்ற பொழுது இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் அதுல முறைகேடு நடைபெற்றதாக சுமார் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு அதனுடைய அறிக்கையை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அனுப்பிச்சு எஃப்ஐஆர் போடுன்னு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கைக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக சார்பாக நம்ம கோர்ட்டில் போட்டோம், நீதிமன்றத்தில். நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில அதுல ஆதாரம் இருக்குது, அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்ல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அதில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உண்மை தன்மையின் அடிப்படையில் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில் இப்படி ஊழல் புரிகின்ற ஆட்சி தொடர வேண்டுங்களா? கஞ்சா வந்து விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. நான் வந்து இந்த ஆட்சி அமைந்தவுடன் முதல் ஆண்டே நான் குறிப்பிட்டேன் முதலமைச்சர்கிட்ட, சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல வடிவத்தில் போதைப் பொருள் விற்பனை ஆகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தேன். ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், பத்திரிகை அறிக்கை வெளியிட்டேன். ஒண்ணுமே நடக்கல. ஆனா 2022 என்று நினைக்கின்றேன் அந்த கொள்கை விளக்க குறிப்பு, அந்த உள்துறை கொள்கை மதுவிலக்கு கொள்கை விளக்க குறிப்பில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் திரு முதலமைச்சரே ஒரு கருத்து சொல்லியிருக்கார். நான் அந்த புத்தகத்தை எடுத்து, இதுக்கு இந்த துறைக்கு நீங்க தானே அமைச்சர்? ஆமா, நான் தான் அமைச்சர். அப்படின்னா 20வது பக்கத்தில் 2வது பேராவில் சொல்லிக்கிறீங்க, பள்ளிக்கரியில கல்லூரிக்கு அருகில 2348 பேர் கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனா கைது செய்யப்பட்டது 148 பேர். மற்றவர்கள் என்ன ஆனான்னு கேட்டேன். மற்றவெல்லாம் திமுக காரன். அப்புறம் எங்க கஞ்சாவை கட்டுப்படுத்துறது? சட்டமன்றத்தில் அவர் அளித்த கொள்கை விளக்க குறிப்பில் அவர் முதலமைச்சராக வைத்த அந்த இலாக்காவில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை கேட்டா அதுக்கு பதிலே இல்லை. எல்லாமே திமுக காரணிக்கிறான். காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியல. அதனாலதான் இந்த கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமாக நடந்து கொண்டிருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிய காரணத்தினால இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்ற செயலில் ஈடுபடுறாங்க. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி என்ன செய்வதென்றே தெரியாமல் தன்னை அறியாமலே குற்ற செயலில் ஈடுபடுறாங்க. கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கிறது. பச்சை குழந்தை கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அண்மையில விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிக்கு போன சிறுமி அங்க பாலியல் சீண்டல்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுங்களா?
அதிமுக ஆட்சிக்கு வந்தா முதல் வேலை போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும். அதிமுக ஆட்சி சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். எங்களுடைய ஆட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்க நாங்கள் விட மாட்டோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சி குறை சொல்ல முடியாத ஆட்சியாக நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம். இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தாலே சட்ட ஒழுங்கை நிர்வகிக்க முடியாம இன்றைக்கு தமிழகத்திலே மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவிலே மலரும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கொரோனா காலம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வருடம் மக்கள் வெளியிலே வர முடியல. வர முடியுதுங்களா? இன்றைக்கு காற்றுல எளிதா பரவக்கூடிய வைரஸ் கொரோனா வைரஸ், அது ஒரு மனிதனை தாக்கினால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையாக நாங்கள் செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் இல்ல, அந்த காலகட்டத்தை கூட விலைவாசி ஏறல. இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம் இல்லைங்க. எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். மெட்ராஸ்ல மீண்டும் 1000 ரூபாய் கொடுத்தோம். 2000 ரூபாய் குடும்பத்தை கொடுத்தோம். அதே நேரத்தில் பொங்கல் வந்தது, தை பொங்கல் எல்லா இல்லங்களிலும் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்தினருக்கும் 2500 ரூபாய் பொங்கல் தொகுப்பு பரிசா கொடுத்தோம். ஒரு வருஷம் வருமானம் கிடையாதுங்க. ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது, வருமானம் கிடையாது. பத்திரப்பதிவு இல்ல, வருமானம் இல்ல. ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி வரி, தொழிற்சாலை இயங்கல, கடை திறக்கல, வரி வருவாய் இல்ல. பெட்ரோல் டீசல் பேங்க் மூடப்பட்டது, வரி வருவாய் இல்ல. இப்படி எக்ஸைஸ் வரி எதுவுமே இல்ல. 1 ரூபாய் வரி இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனா இந்த ஆட்சியில் அப்படியா? அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட 1,36,000 கோடி கூடுதல் வருமானம் வருது. ஆண்டுக்கு ஆண்டுக்கு 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வருது. அப்படி கூடுதலா வருமானம் வந்த போது கூட கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி இந்த கடனை யார் அடைப்பது? மக்கள் தான் அடைக்க வேணும். எப்படி அடைக்க முடியும்? வரி போட்டு தான் அடைக்க முடியும். ஆக இப்படி கொடுங்கோல் ஆட்சி தேவையா? ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சூப்பர் முதலமைச்சரா, இந்திய நாட்டிற்கே வழிகாட்டியான ஆட்சி திமுக ஆட்சியா, இந்தியாவுக்கே வழிகாட்டியான ஆட்சி திமுக ஆட்சியா. ஆமா, கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. கடன் வாங்குதல நல்லா சத்தமா சொல்லு, கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. வெக்கமா இல்ல? 1 ரூபாய் வருமானம் இல்லாத சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் எப்படி பல லட்சம் கோடி வருமானம் வந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்குற அரசாங்கம் எப்படி சிந்திச்சு பாருங்க. எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம் என்று எடை போட்டு சீர்தூக்கி அதிமுக ஆதரிகள், அதிமுக கூட்டணி ஆதரிகள், அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில மீனவர் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். நீங்க பாத்தீங்களா, இன்றைக்கு மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உயிரிழந்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் குடும்ப நிதி வழங்கப்படும். அதோட மீனவர் குடும்பங்கள் வீடு இல்லாம இருந்தா அந்த ஏழை மக்களுக்கு அதிமுக அரசிலே அவளுக்கு விலையில்லாம வீடு கட்டி தரப்படும். அதே போல மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற மீனவர்கள் அவர்களுக்கு காப்பீடு வழங்கப்படும். பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தப்படும். அதோட மீன்பிடி தடைகாலம் 8000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க, அது 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம அந்த மீனவர்கள் ஏதாவது நடுக்கடல்ல பாதிப்பு ஏற்பட்டா தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். மீனவர்கள் மாதம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தப்படும். அதோட அவர்களுக்கு விற்பனை வரி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவிக்கிறேன்.
திருவொற்றியூர் குப்பத்தில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுதுதான் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மீனவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஆங்காங்க மீன்பிடி துறைமுகம் அமைச்சோம். தூண்டில் விலை அமைக்கப்பட்டது. அங்க கடல் அரிப்பை தடுப்பதற்கு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் இந்த செய்தியெல்லாம் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டாந்தோம். அதுல இறகுதளம் மீன்பிடி இறகுதளத்தை அமைச்சு கொடுத்தோம். பல இடத்துல மீன்பிடி துறைகள் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மீனவருடைய நண்பன் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுகிறோம். அதுல இந்த ஆட்சியில கடுமையான விலைவாசி உயர்வு, பல வரி இல்லாத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இன்னைக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க, உடனே கொடுக்கல. அண்ணா திமுக கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து வாதாடி 28 மாசம் கழிச்சு நாங்க கொடுத்த அழுத்தத்தில் தான் ஸ்டாலின் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய பெண்களுக்கு கொடுக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தா மாதந்தோறும் 1000 ரூபாய் 2000 ரூபாயாக அந்த உதவித்தொகை வழங்கப்படும். மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். இப்ப அம்மா இருசக்கர வாகனம் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 33,000 ரூபாய், 25,000 ரூபாய் கொடுத்தா 8,000 ரூபாய் போட்டா போதும். மாசம் 500 ரூபாய் கட்டினாவே அவர்கள் ஸ்கூட்டர் வந்துருது. எளிய முறையில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இன்றைக்கு தீபாவளி பண்டிகைகளுக்கு பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற அந்த முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். இன்றைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு பட்டப்படி படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் வேலை கிடைக்கின்ற வரை 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். சாலை ஓரமாக இன்னைக்கு நகரத்தில் நடைபாதை சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதேபோல புதிய கடை வைப்பவர்களுக்கு 2 லட்சம் வரை அவருக்கு கடன் அளிக்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். மானிய விலையில் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு பொங்கல் என்றும் 1000 ரூபாய் பொங்கல் தொகுப்போடு பொங்கல் பரிசாக வழங்கப்படும். அதே போல கட்டட தொழிலாளர்கள் அந்த பணியில ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தார், அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அந்த கட்டட தொழில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேருக்கு காப்பீட்டில் சேர்க்கப்பட்டு பிரிமிய தொகை அரசாங்கமே செலுத்தும். இப்படி உழைக்கின்ற மக்கள் இன்றைக்கு கடைக்கோட்டிருக்கின்ற மக்களுக்கு தேவையான நன்மைகள் செய்வதிலே முதலிடத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய திருவொற்றியூர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்ச குப்பன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற்றார். மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அறிவிச்ச திரு மாதவரம் வி மூர்த்தி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற்றார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயில் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளருக்கும் அறிவிச்சார் குப்பன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அறிவிச்சார் திரு பி ராஜேந்திரன் அவர்களே, திரு அஜித் பரமசிவம் அவர்களே, திரு எம் கே கண்ணன் அவர்களே, திரு பி சாரதி பார்த்திபன் அவர்களே, திரு ஜி ரவிக்குமார் அவர்களே, திரு எண்ணூர் எஸ்பி அரவிந்தன் அவர்களே, திரு டி ரமணகுமார் அவர்களே, திரு கே கோபால் அவர்களே, திரு சி ஹரிதாஸ் அவர்களே, திருமதி சி பேரரசு அவர்களே, திருமதி ஆர் சக்குபாய் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்கு அறிவு சகோதரர் மாமன்ற உறுப்பினர் ஐடிவி தலைவர் திரு கார்த்திக் குப்பன் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய
மாவட்ட தலைவர் திரு என்.எல். நாகராஜ் அவர்களே, பாஜக சட்டமன்ற தலைவர் டி. ஜெய் கணேஷ் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு ஆர். சிவபிரகாசம் அவர்களே, பாமக மாநில செயற்குழு திரு அப்பு கவுண்டர் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு சி. பி. ராமஜெயம் அவர்களே, பாமக மேனவணி செயலாளர் திரு முன்னாள் எம்எல்ஏ திரு டி. ஆறுமுகம் அவர்களே, தமாக மண்டல தலைவர் திரு எம். ஆர். வீரா அவர்களே, தமாக வடக்கு பொதுச் செயலாளர் திரு பெரியசாமி அவர்களே, புரட்சி பாரத கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திரு ஓஜி நரேந்திரன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் திரு திருமலைராஜன் அவர்களே மற்றும் நம்முடைய கூட்டணியில் இருக்கின்ற பெருந்தோர் மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, ஐஜேகே கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, நம்ம கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளை வருகிறது சிறப்பத்தை கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, பெரியவர்களை, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர்களே, அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.